ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவதியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில். எல்லாம் பார்க்குறோன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். நாட் ஒன்லி தட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்ஸு ஸ்டிச்சு 1 by 1 நான் போட்டுகிட்டே வரேன். நேற்று நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் லாங் நாட் ஸ்டிச் போட்டிருந்தேன். அதை வந்து நான் சிங்கிள் வீடியோவை நான் ஸ்டெப்பாக சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் நான் 1 by 1 போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ், ரொம்பவே க்யூட்டான ஒரு ப்ளவுஸ். இது டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி டெம்பிள் ப்ளவுஸ் மாதிரி வரும். ஆக்சுவலாக டெம்பிள் கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் மாதிரி வரும், சமிக்கி மாதிரி. இந்த இடத்துலலாம் சமிக்கி மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்குற, எலகண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்குற ஒரு டிசைன். நான் இதை வந்து ஸ்டெப்பாகவும் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன். அதில் இப்போது ஒரு ஸ்டெப்பு தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 3 லேயர் ஜரி த்ரெட், அப்புறம் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பீட் லோட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பீடை வந்து பீட் லோட் பண்ணலாம், அப்புறம் ஜர்தோசி லோட் பண்ணலாம். அண்டு சுகர் பீட் இது வந்து நான் லோட் பண்ணியிருக்கிறது, ஜரி த்ரெட் லோட் பண்ணலாம். இந்த மாதிரி லோடிங் சொல்லுவோம் இதை. இதுதான் வந்து நான் இந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருக்குறது. சேம் பேட்டர்னில் இங்கேயும் நான் அந்த டிசைன்ஸை இந்த கர்வ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஒரு எலகண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்குற ஒரு எலகண்ட்டான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன். இது ஆக்சுவலி ஆர்டருக்காக போயிட்டு இருக்குது, நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இதில் வந்து நான் எல்லா 1 by ஸ்டெப்பாகவும் நான் வந்து ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு ஒன் டைம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இந்த சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு தென் அதர் லேயரும் வந்து சுகர் பீட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 mm பீடு ஒரு ஸ்டிச் விட்டு வரும். ஒரு ஸ்டிச் விட்டு வந்து நம்ம 3 mm பீடு இல்லைனா 4 mm பீடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க். இது வந்து ஸ்டோனு க்ளூ கம் யூஸ் பண்ணி ஸ்டோனை 1 by 1 வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி கொடுக்குறதுன்னு ஒன் டைம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சுகர் பீடை நம்ம வந்து இந்த நீடில் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம த்ரெட்டை இங்கேருந்து உள்ளேருந்து எடுத்துட்டு அதில் அப்படியே சுகர் பீடு 1 by 1 லோட் பண்ணி 2 பீடாக லோட் பண்ணணும். ஒன்று 1 by 1 ஒரு பீடாகவும் லோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 பீடாக வந்து லோட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா லோட் பண்ணோன்னா டிசைன் சரியாக வராது. 2 பீடாக கொடுத்து லோட் பண்ணுறது தான் வந்து சேஃபான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ப்ரொசீஜரும் கூட. நம்ம 2 பீடாக கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இல்லைன்னா பீடு வந்து அந்த நடுவில் கேப் வந்துடும், கரெக்டான ஒரு லுக்கு கொடுக்காது, அந்த ஃபிட்டிங்காக இருக்காது. நம்ம போட்டு நம்ம அந்த கிளாத்தை அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்த பிறகு பார்த்தா அந்த வந்து ஃபிட்டிங்கான ஒரு லுக்கை கொடுக்காது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து 2 பீடாக கொடுத்து தான் வந்து இதை எப்போயுமே நம்ம லோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கான ஒரு கரெக்டான டிசைன் கிடைக்கும். அதே மாதிரி பீட் எதுவும் கலண்டும் வராது, ஃபிட்னஸும் கரெக்டாக இருக்கும். மெயினாக இந்த லுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். பார்க்குறப்பே வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் அதில் வந்து மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் நீங்கள் 3 பீடாக கொடுத்தீங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. நம்ம அது நடுவில் எதனா ஒரு டிசைன் போட்டோன்னா அது ரிமூவ் ஆகிட்டு அப்படியே லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு க்யூட்டாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து 2 பீடாக கொடுங்க, அப்படி இல்லைன்னா 1 பீடாகவும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்தது.
பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் கிடச்சிடும். இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு நாட் போட்டு அந்த இது ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு இதுக்கும் வந்து நாட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ரிமூவும் ஆகாது. இன்கேஸ் அப்படி ரிமூவ் ஆனாலும் எந்த ஒரு நம்மளுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ அதுக்கு எப்பயுமே அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாட் கூட சிம்பிளாக நான் வந்து பொறுமையாக போட்டு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இது எடுத்துகிட்டு அதில் உள்ளே விட்டு இதில் இந்த த்ரெட்டை வந்து உள்ளே இழுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே இதை கொண்டு போயிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா அப்படி இழுத்திங்கன்னா வரக்கூடாது. ஒன் மோர் டைமும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ளே இருந்து ஒரு நாட்டு இப்படி எடுத்துட்டு இந்த நாட்டுக்குள்ளே வந்து நம்ம நீடில் விட்டு அந்த உள்ளே இருக்கிற நாட்டை இப்படி இழுக்கணும். புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக இப்போ வந்து ரிமூவ் ஆகி வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுனா ட்ரை பண்ணி போடுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. And don't forget to subscribe my channel and put your small like and share with your friends. Okay friends, bye.